குட் மார்னிங். ஊரில் கிச்சனில் நிறைய பாத்திரம் வச்சு சமைச்சு பழகிட்டேன்னா இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது புது வீடுனால. ஸோ நேற்று மாலில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். இந்த பெரிய ஃப்ரையிங் பேன் 47 dirhams, இந்த குட்டி ஃப்ரையிங் பேன் 19 dirhams, அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் டப்பா அங்கேயும் இருந்துச்சு, அமேசானில் வாங்கினது 13 dirhams போட்டிருந்துச்சு, அதையும் வாங்கிட்டேன். அப்புறம் குட்டி குட்டியாக பிளாஸ்டிக்கில் பவுல், அதுக்கப்புறம் பிளேட் வாங்கினேன் சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ஒரு மேட்டர், ஒரு 2 days முன்னாடி மீன் குழம்பு வீடியோ ஒன்று போட்டேன். அபுதாபியில் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டே இல்லை, ஃபிஷ் வாங்கணும்னா இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் போய் வாங்கணும், நம்ம ஊர்லன்னா பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிஷ் கடையில் போய் ஃபிஷ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டேன். அந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸில், உங்களுக்கு யார் சொன்னது அபுதாபியில் ஃபிஷ் மார்க்கெட் இல்லைன்ட்டு, இங்கே ஃபிஷ் மார்க்கெட் தனியாக இருக்குது, போல்ட்ரி மார்க்கெட் இருக்குது, உங்களுக்கு தெரியலனா தெரியல சொல்லுங்கள், அந்த மாதிரி அபுதாபி வாசிகள் வந்து ரொம்ப ஆதகமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்கள் கோபம் எல்லாம் கரெக்ட் தான். நான் அபுதாபிக்கு புதுசுன்றதால ஃபிஷ் மார்க்கெட் இருக்குதா இல்லையானு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் மீன் பண்ணது வந்து ஃபிஷ் மார்க்கெட் இருக்கா இல்லையான்றதை மீன் பண்ணல. நம்ம ஊரில் வந்து 1 kilometer ரேடியஸ்லேயே மீன் கடை கறிக்கடைலாம் இருக்கும். நம்ம பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 5 to 10 minutes வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே நீங்கள் சொல்கிற ஃபிஷ் மார்க்கெட் வந்து 20 to 30 kilometer இருக்குது. அங்கே போகணுன்னா பைக்லேயும் போக முடியாது, காரில் தான் போகணும். ஸோ நான் அதை தான் மீன் பண்ணேன். டக்குன்னு போயிட்டு வாங்கிட்டு வந்து சமைச்சிட முடியாதுல்ல, ஒரு 20-30 kilometer போனால் தான் ஃபிஷ் மார்க்கெட்டே இருக்கும். என்ன இருந்தாலும் அபுதாபியில் ஃபிஷ் மார்க்கெட் இருக்கா இல்லையானே நான் தெரிஞ்சுக்காமல் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் ஃபிஷ் வாங்கணும்னு நான் சொன்னது தப்பு தானே. அறியாத புள்ள தெரியாமல் சொல்லிட்டேன். உங்கள் வீட்டு புள்ளையாக நினச்சேன், மன்னிச்சிருங்கோ.